வணக்க மக்களே, சென்னை பூர்வீக மக்கள் நாங்கள், தனியாருக்கு ஏன் துணை போகிறீர்கள் நீங்கள் என்று சரமாரியாக கேள்வி கேட்ட தூய்மை பணியாளர் பெண். நாங்க வாழ்வா சாவா நிக்கிறோம். நாங்க செத்தா பரவாயில்லையா? அடுத்த ஆட்சிக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க? இந்த பணி நிரந்தரம் கொடுக்க போறீங்களா? இல்ல சென்னை பூர்வீக மக்கள் நாங்க, சென்னை பூர்வீக மக்கள் நாங்க உங்களுக்கு ஓட்ட போட்டு வர வச்சு நாங்க இப்ப அநியாயமா சாகணுமா? உங்களுக்கு ஓட்ட போட்டது அதுக்கு தானா? எதுக்கு நாங்க ஓட்ட போடணும்? இனிமே 2026 யாருன்னு நாங்க காட்டுவோம். அதுக்குள்ள எங்களை வேலையை எங்களுக்கு கொடுங்க. பணி நிரந்தரமே கேட்கலையே. எல்லாருக்கும் ஆசிரியர், அப்புறம் அறநிலைத்துறை, செவிலியர்கள்லாம் பண்றீங்களே. நாங்க என்ன தீங்காத தலையா? குப்பை வாடுறவங்க, பொதுமக்களை காப்பாத்துற நாங்க எங்களை விட்டுட்டு அவங்களுக்கு எல்லாம் போடுறது பெரிய விஷயம். சந்தோஷப்படுறோம். எங்களுக்கு ஏன் போட மாட்டேன்றீங்க? நாங்க ஒதுக்கப்பட்டவங்களா? நாங்க சென்னை பூர்வீக மக்கள் கிடையாதா? எங்கேயா இருக்கிற ராம் ரெட்டிக்கு துணை போறீங்களே, ராம்கிக்கு துணை போறீங்க, தனியாருக்கு துணை போறீங்க. நீங்க போனா வேண்டாம் வரணுமா? எலெக்ஷனுக்கு வருவீங்களா? ஐயா அம்மா அக்கா வருவீங்களா? அப்ப என்ன வாக்கு கொடுப்பீங்க? இனிமேலாச்சும் உங்களுடைய ஓட்டை 500க்கு 200க்கு விற்காதீங்க. பகிரமா சொல்லுங்க, பகிரமா சொல்லுங்க. இனிமே யாருக்குமே பணி நிரந்தரம் கிடையாது. சென்னை ஃபுல்லாவே, தமிழ்நாடு ஃபுல்லாவே தனியார் மையம் விடுவோம் அப்படின்ட்டு பகிரமா விடுங்க. தேர்தல் வாக்கு விடுங்க, நாங்க ஏத்துக்கிட்டு போயிடுறோம். அட என்னக்கா நீ அதை எப்படிக்கா இந்த டிஎம்கே காரனுங்க கொடுப்பானுங்க? என்ன வாக்கு கொடுக்க போறீங்க? வந்தப்ப ஒரு வாக்கு, போறப்ப ஒரு வாக்கு, திருட்டு ஓட்டு வாங்கினீங்களே எங்க கையால. நம்பிதானே ஓட்ட போட்டோம். ஒரு பக்கம் செவிலியர்கள் போராடுறாங்க, ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. என்னடா நடக்குது உங்களோட விடியல் ஆட்சியில? இனிமேலாவது உங்களுடைய வாக்குகளை சிந்தித்து வாக்களியுங்கள் மக்களை, யாருக்கு என்று.